அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாப்பி குட் டே. குழந்தைங்க தோசை கேட்டால் இந்த மாதிரி பொடி தோசை செஞ்சு கொடுங்க. சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு பேனில் 1 கப் அளவு உளுந்து சேர்த்துக்கிறேன். நீங்கள் கருப்பு உளுந்து சேர்த்தா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு அதே பேனில் ஒரு 2 டீஸ்பூன் அளவு உடச்சக்கடலை சேர்த்துட்டு கட்டி பெருங்காயம், காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகாய், அதோட பூண்டுப்பல், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து இதெல்லாம் கொஞ்சம் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பிளேட்டில் மாற்றிட்டு நல்லா ஆறின அப்புறம் இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்து மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. சூப்பரான பொடி ரெடி ஆகிடுச்சு. இப்போது தோசை ஊற்றிக்கலாம். இப்போது தவா நல்லா சூடாயிடுச்சு. இது மேலே தண்ணி தெளிச்சிட்டு நல்லா தவா துடைச்சிட்டு இது மேலே தோசை மாவு ஊற்றிட்டு கொஞ்சம் திக்காக ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்ச பொடி சேர்த்துட்டு மேலே கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. குழந்தைங்க சாப்பிட்றாங்கன்னா நல்லா தாராளமாகவே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மூடி போட்டு குக் பண்ணி எடுத்தால் சூப்பர் டேஸ்டியான பொடி தோசை ரெடி. இந்த தோசை திருப்பி போடாமல் குக் பண்ணி எடுத்தால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். அவ்வளோதான், சூப்பர் டேஸ்டியான பொடி தோசை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாப்பி குட் டே. அஸ்ஸலாமு அலைக்கும்.